நிலையில் உள்ள 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிட வென்றவெள்ளி கிராம மக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரண்டப்பள்ளி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வென்றவெள்ளி கிராமத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இக்கிராமத்திற்கென 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொட்டியின் 4 புற கால்களிலும் விரிசல் ஏற்பட்டு கம்பிகள் தெரியும் வண்ணம் கான்கிரீட்கள் பெயர்ந்து கீழே விழத் தொடங்கின. மேலும் தொட்டியின் பெரும்பாலான பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் உடைந்து கீழே விழத் தொடங்கின. இதையடுத்து இந்த தொட்டியின் அருகே பொதுமக்கள் யாரும் செல்லாமல் இருந்து வருகின்றனர். தற்போது அதிக வெப்பம் வீசி வரும் நிலையில் வென்றவெள்ளி கிராமத்திற்கு போதிய குடிநீர் இல்லாமல் கிராம மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரும் வேட்பாளர்களுக்கு கிராமத்தினுள் வர எதிர்ப்பு தெரிவிப்போம் என தெரிவிக்கின்றனர். இது குறித்து பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கலா அவர்களிடம் கேட்டபோது புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க பூஜை போடப்பட்டுள்ளது. 2 மாத காலத்திற்குள் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிடுவோம் என தெரிவித்தார். Audio